நம்ம இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் தயிர் கிரேவி வைக்க போகிறோம். இது குழம்பாகவும் வச்சுக்கிறலாம், கிரேவியாகவும் நம்ம இது சப்பாத்தி இட்லி தோசைக்கும் தொட்டுக்கிறலாம். நம்ம வந்து வெண்டைக்காயை நல்லா வதக்கிக்கிடுவோம். இது வதக்கும் போது எப்படி வதக்கணும்னு சொன்னால், பச்சை மாறாமல் இருக்கிறதுக்கு வந்து வெறும் இதெல்லாம் ஆயில் எடுத்த உடனே ஆயில் போட்டுறக்கூடாது. சும்மா வெறும் பாத்திரத்தில் கொஞ்சம் நேரம் நல்லா சூடாகட்டும். சூடாகனா அந்த பிசு பிசு தன்மையெல்லாம் சீக்கிரம் போயிடும். அதனால் கொஞ்சம் சூடாகட்டும். நல்லா இந்த மாதிரி நல்ல சூடானதுக்கப்புறம் இப்போ வந்து லேசாக ஆயில் போடலாம். இதில் இப்போ சீக்கிரம் அந்த பச்சை கலரும் மாறாது, சீக்கிரமாக வதங்கிடுச்சு பாருங்களேன். சீக்கிரமாக வதங்கிடும், அந்த பிசு பிசுப்பு தன்மையும் போயிடும். இப்போ இந்த இதோடு சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுத்தமாகவே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா அழகாக வந்துடும். பச்சை தன்மை மாறாமல் அது க்ரீனாகவே இருக்கும். அப்படியே அவ்வளோதான். இது ஒரு முக்கால் இதுக்கு இதில் வரத்தா போதும். அப்புறம் குழம்புல போடும்போது கொஞ்சம் வெந்தால் போதும். பாருங்கள், பிசு பிசுப்பும் இல்லை, இந்த பச்சை கலர் அப்படியே இருக்குது பாருங்கள். இதுதான் வெண்டைக்காய் வதக்கணும். இப்படி தான் எதுக்கு செஞ்சாலும் வெண்டைக்காய் இப்படி தான் வதக்கணும். இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடும். இதை வந்து இதுக்கு கொஞ்சம் பவுடர் பண்ணுறதுக்கு 1 ஸ்பூன் ஜீரகம் லேசாக வறுத்தா போதும். மிக்சியில் போட்டு கொஞ்சம் நல்லா பவுடர் ஆகிறதுக்காக போட்டு, உங்கள்கிட்ட கஸ்தூரி மேட்டி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஸ்தூரி மேட்டி கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இது போட்டால் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். போதும், ரொம்ப கருகிரும் சீக்கிரமாக. போதும், ஆஃப் பண்ணிடுவோம். ஜீரகம் நல்லா வெடிச்சிருச்சு. இதில் வெங்காயம் போட்டுக்கிடுவோம். நான் பெரிய வெங்காயத்தை ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா வதக்கிடுவோம். வெங்காயத்தோடய தக்காளி போட்டுருக்கேன். கருவேப்பிலை, இது நல்லா தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். இந்த வதங்குற இதுலையே பச்சை மிளகாய் போட்டுக்கிடுவோம். ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டுக்கிடுவோம். இந்த தக்காளி கொஞ்சம் நல்ல மசிய நல்லா குழஞ்சி நல்லா வெந்துருக்கும். நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிட்டு பாருங்க. அடுத்த சிம்மில் வச்சு குழம்பு மிளகாய் தூள், உங்களுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நான் வந்து பெரிய ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் போடுறேன். இதையும் எண்ணெயில் வறுத்துட்டு இப்போ இது மசாலா வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குவோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம இது வேகணும், வெண்டைக்காய் கொஞ்சம் மசாலா கூட சேர்ந்து வேகணுங்களா, அதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டாச்சு. அவ்வளோதான். இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்த உடனே நம்ம வெண்டைக்காயை போட்டு, நம்மளுக்கு இதுக்கு நல்ல ரொம்ப கெட்டியாக வேணாலும் வச்சுக்கிறலாம், இன்னும் கொஞ்சம் பிரட்டின மாதிரியும் வச்சுக்கிறலாம். அவ்வளோதான், கொதிக்கட்டும். நல்லா கொதிக்குது. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம். இந்த இதில் நம்ம வெண்டைக்காய் வறுத்து வச்சுருக்கோம்ல, அந்த இதை போட்டுருவோம். இந்த வெண்டைக்காயும் இதுவும் ஒன்றா சேர்ந்து நல்லா வேகட்டும். கொஞ்சம் நேரம் வெண்டைக்காய் வெந்தால் போதும். பாருங்க, பார்க்குறதுக்கே கலர் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளாட்டியும் நம்ம வந்து தயிரை வந்து நம்ம இது பண்ணிக்கிடுவோம். நான் வந்து இப்போ ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு உள்ளது
நான் தயிர் எடுத்துக்கிறேன். ரொம்ப புளிக்க வேண்டாம், அது ரொம்ப புளிக்காமல் இல்லாத தயிராக இருக்கக்கூடாது. நான் ஒரு 4 கரண்டி தயிர் போட்டுக்கிறேன். இதை வந்து நல்லா கலந்துக்கிடுவோம், கட்டி இல்லாமல் நல்லா அடித்து கலந்துக்கிடுவோம். கட்டி இல்லாமல் மட்டும் கலந்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். டக்குன்னு இதாயிரும், கெட்டி ஆயிரும், வெந்து திரி ஆயிரும். இப்போ பாருங்கள், நம்ம இந்த குழம்பு நல்லா எண்ணெய் கூடி வந்துருச்சு. இதில் உங்களுக்கு குழம்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு கெட்டியாக வந்துருச்சான்னு பார்த்துக்கங்க. இந்த கிரேவி வந்து உங்களுக்கு இந்த அளவு போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாகணுமான்னு பார்த்துக்கங்க. எனக்கு இந்த அளவு போதும். இதில் வந்து நான் தயிரை ஊற்றுறேன். இந்த தயிரை ஊற்றிட்டு உடனே கிண்டிடணும், இல்லாட்டா திரியாக வந்துடும். உடனே நல்லா கலக்கி விட்டுறணும், இல்லாட்டா திரண்டு அப்படியே நின்றுடும். பார்க்குறதுக்கே வித்தியாசமாக ஒரு மாதிரி இருக்கும். உடனே கிண்டிடணும். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரம் மட்டும் நல்லா சூடாகிட்டு ஒரு கொதி லேசாக வரட்டும், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதிக்குது. கொதிச்சதில் நம்ம வந்து ஜீரகமும் கஸ்தூரி மெட்டியும் நம்ம வந்து இது பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பவுடரை இதில் போட்டுருவோம். வெந்தய இலை, காஞ்ச வெந்தய இலை, கஸ்தூரி மெட்டியும் லேசாக மேலே தூவிட்டு அப்படியே அமர்த்திடுவோம். கொஞ்சம் லேசாக கிண்டி விட்டுட்டு லேசாக அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் கலக்கி விட்டுக்குருவோம். இதை விட கெட்டியாக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வச்சுக்கிறலாம், இந்த அளவாக வேணாலும் நம்ம எடுத்துக்கிறலாம். அவ்வளோதான். பாருங்கள், வெண்டைக்காய் வந்து அப்படியே கலரெல்லாம் மாறாமல் அப்படியே இப்போ க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள் வெண்டைக்காய். இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. ரொம்ப ஈஸியாக சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட இன்னும் கெட்டியாகவும் வைக்கலாம். நான் இந்த அளவு எனக்கு போதும், அதனால் நான் எடுத்துக்கிறேன். வெண்டைக்காய் தயிர் கிரேவி நல்லா பண்ணியாச்சு. இது ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்களும் பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி. அந்த வெண்டைக்காய்க்குள்ளே ஃபுல்லாகவே நல்ல மசாலா போய் சூப்பராக இருக்கும். நீங்களும் இது மாதிரி பண்ணி பாருங்கள். இது வந்து சப்பாத்திக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும், வித்தியாசமான டேஸ்ட்டில். பிள்ளைகளுக்கு வந்து வெண்டைக்காய் புளிக்குழம்பு, வெண்டைக்காய் பச்சடின்னு வச்சு கொடுக்காம இந்த மாதிரி வச்சு கொடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ, பாய்.